இந்த பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு வந்தானுங்க. இந்த பெஸ்ட் வொர்ஸ்ட்ல ஒரு 6 பேர உள்ள தூக்கி போட்டுருக்காய்ங்க. 10 பேர வெளிய தூக்கி போட்டுருக்காங்க. ஐ மீன் வெளிய இந்த சென்ஸ் வீட்டுக்கு வெளிய தூக்கி போட்டாய்ங்க. இந்த இதுல ஜெயிலுக்குள்ள. அந்த 10 பேர்லயும் இந்த 6 பேர்லயும் என்னோட கருத்து என்னன்றத நான் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய பேர் அந்த 6 பேர்ல பெஸ்ட் தான். ஓகே அவங்க கேரக்டரா இருந்தாங்க அப்படின்றனாலயே வந்து அவங்க குடுத்தாங்க. ஒத்துக்கிறேன். ஆனா அவ்வளோ நேரம் விஆர் மாரி அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பண்றாரு. இன்வால்வ்மென்ட் காட்டுறாரு. போலீஸோட சேர்ந்து அவர் தான் பிளான் போட்டாரு. உள்ள வந்து தூக்குறேன்லாம் ட்ரை பண்ணாரு. அவ்வளோ தடவ அத தூக்கிட்டு ஓடுறதுக்காக முயற்சிகள் எடுத்தாரு. அவர தூக்கி வெளிய உட்கார வச்சுட்டீங்க. உள்ள தூக்கி அழகா வந்து ஓகே இவர் வந்துட்டு இந்த இது வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதெல்லாம் கொஞ்சமாவது இருக்குதா? அந்த சுபிக்ஷாவ பொண்ணு ராத்திரி எல்லாம் உட்காந்து முழிச்சிருந்து பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து இந்த நாகேஷ் மாரி இப்ப பண்ண வரலனாலுமே கூட, அட்லீஸ்ட் முயற்சிகள் 2 விஷயமா பார்க்கலாம். யாரு டாஸ்க்ல வந்து இந்த இத பாதுகாக்கிறதுக்கும், திருடுறதுக்கும் முயற்சிகள் எடுத்தா, யாரு அந்த கரெக்ட். கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல இருந்தா. இது 2மே நம்ம பார்க்கணும். ஓகே. இது இருந்து அது இல்லனாலும் வேஸ்ட். அது இருந்து இது இல்லனாலுமே வேஸ்ட். ஆனா, சுபிக்ஷாக்கு அட்லீஸ்ட் 2ல 1 இருந்துச்சு, 1 இல்ல. ஆனா இவருக்கு 2மே இருந்துச்சு. அந்த கேரக்டராவும் இருந்தாரு. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்லயுமே இந்த கேமையும் ஆடுனாரு. 2மே இருக்கு. அப்ப அரோரா வெளிய இருந்திருக்கணும். ஆக்சுவலா இவர் தான் வினோத் தான் அந்த லிஸ்ட்ல போய் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்திருக்கணும்ன்றது என்னோட கருத்து. இந்த இத பொறுத்தவரைக்கும்.